மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம். 5 அத்தியாயம் முடிஞ்சு 6வது அத்தியாயத்தில் 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த 6வது அத்தியாயத்தில் முகவுரையாக சில கருத்து பார்த்தோம். தியானம் எதற்காக செய்ய வேண்டும், எதற்காக செய்யக்கூடாது, எதற்காக செய்யணும், ஞானத்திற்கான தகுதிக்கும் ஞான நிஷ்டைக்கும் பண்ணணும். சித்திக்காகவோ ஞானத்திற்காகவோ அபூர்வ சக்தியை பெறுவதற்காகவோ பண்ணக்கூடாது. குறிப்பாக தியானத்தில் என்ன அங்கே இருக்குன்னா, மனசை கவனிக்கிறது, மனசை ஒருமுகப்படுத்துறது, மனசை தூய்மைப்படுத்துறது, இதற்காக தியானம் பண்ணுறோம். இதெல்லாம் முகவரையாக பார்த்தோம். பிறகு தியானத்தில் சாதனைகளை பார்க்கும் பொழுது பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை, தியான சொரூபம், தியான பலன், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். பலன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது பகிரங்க சாதனைன்னு சொன்னால் தியானம் செய்யும் நேரம் தவிர மிச்ச நேரத்தில் நாம் எப்படி வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வது தான் பகிரங்க சாதனை. தியானம் பண்ணுற நேரம் தவிர மற்ற வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், அது முறையாக இருந்தால் தான் தியானம் கைகூடும். அதில் முக்கியமான அங்கம் நம்ம மனதில் ஆழமாக பதியக்கூடிய விஷயங்களை தவிர்த்தல். ரொம்ப ஒரு விஷயத்தில் போய் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை அந்த விஷயத்தில் தவிர்த்து கொஞ்சம் விலகி இருக்கணும். கர்மயோக வாழ்க்கை முறை 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் சொன்னார் எப்படி வாழணும்னு சொல்லி. அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றணும். முயற்சி வேணும். தியானம் பண்ணுறோம்னா அதுவாக நம்மளை போய் இழுக்காது. நாம் சுய முயற்சி பண்ணி அதை தொடர்ந்து விடாமல் பண்ணுறதுக்கு முயற்சியும் வேணும், நம்பிக்கையும் வேணும். ஏன்னா தியானம் கைகூடலையேன்னு சொல்லி தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது, நம்பிக்கையும் வேணும். பிறகு நாம் செய்கின்ற செயல், உண்கின்ற உணவு, உறக்கம், இதிலெல்லாம் ஒரு ஒழுங்குபாடு இருக்கணும். தூங்காமையே இருந்து தியானம் பண்ணாலும் வராது, ரொம்ப தூங்கினாலும் வராது. ரொம்ப சாப்பிட்டாலும் தியானம் பண்ண முடியாது, குறையா சாப்பிட்டாலும் தியானம் பண்ண முடியாது. அதே மாதிரி செயல் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சோம்னா டயர்டாயிடுவோம். வேலையே செய்யாமல் இருந்தால் சோம்பேறித்தனம் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு சம நிலை இருக்க வேண்டும். இது பகிரங்க சாதனைன்னு பார்த்தோம். பிறகு அந்தரங்க சாதனைன்னு சொல்லும் பொழுது அதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் 8 விதமான ஏற்பாடுகள் சொன்னார். எந்த இடம் எந்த இடத்துல தியானம் பண்ணுறது, சுத்தமாக இருக்கணும், ஆள் நடமாட்டம் இல்லாத, டிஸ்டர்ப் இல்லாத இடமா இருக்கணும். காலம் அப்படித்தான். காலம்னா எந்த டயத்தில் பண்ணுறது, எவ்வளவு நேரம் பண்ணுறது, எவ்வளவு நேரங்கிறது அவங்க மனநிலையை பொறுத்தது. எந்த நேரம்னு சொன்னால் பொதுவாக அதிகாலை நேரம் உகந்ததுன்னு சொல்லுவோம். காலம் எந்த காலம்ங்கிறது. பிறகு ஆசனம், நாம் விரிக்கிற ஆசனம் மெதுவாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியான துணி. பிறகு திசை, இங்கே எந்த திசையை பார்த்துன்னு சொல்லலை, மூக்கு நுனியை பார்ப்பது கண்ணை மூடி இருக்கும்போது எப்படி திசையை பார்க்க முடியும், எந்த திசையும் பாராமல் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக நம்ம வடக்கை பார்த்து இப்படிலாம் சொல்கிற, கிழக்க பார்த்துன்னு சொல்லுவாங்க. அது முக்கியம் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா ஒரு ஃபோட்டோ இப்போ கிழக்க பார்த்துருக்கு, சாமி கிழக்க பார்த்துருந்தா 2 சைடு உட்காந்து தியானம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் மேலே வடக்க பார்த்துருப்பார், ஒருத்தர் தெற்க பார்த்துருப்பார். எந்த திசையும் பாராமல் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. திசை, சரீரம் எப்படி உட்காந்துருக்கணும், நேராக உட்காந்துருக்கணும். சரீரம் நேராக, கழுத்து தண்டு இதெல்லாம் நேராக உட்காந்து தியானம் பண்ணணும். மூச்சு காற்று, பிராணன் சீராக போய் வரணும். முதல்ல மூச்சை கவனி, தியானத்தில் அங்கம் மூச்சு காற்றை கவனிக்கிறது. பிறகு மனசை முதல்ல விட்டு பிடிக்கணும். கொஞ்சம் போகிறதெல்லாம் போட்டும் சொல்லி விட்டு பிடிச்சி உடனே கட்டுப்படுத்த முடியாது. பிறகு புத்தி என்னன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ நேரம் தியானம் பண்ண போகிறோம், என்ன விஷயத்தை தியானம் பண்ண போகிறோமோ தீர்மானம் பண்ணிவிட்டு உட்காரணும். அந்த தியானம் 108 தடவை பண்ண போகிறேன், இல்லை 1008 தடவை பண்ண போகிறேன், இல்லை மானச பூஜை பண்ண போகிறேன், குணத்தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிவிட்டு உட்காருறது. இதெல்லாம் தியானம் பண்ணுற நேரத்தில் செய்ய வேண்டிய சாதனை. இதுக்கு பேர் அந்தரங்க சாதனைன்னு சொன்னோம். அந்தரங்க சாதனைக்கு பிறகு உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால் தியான சொரூபம். எதை தியானம் பண்ணுறதுன்னு சொன்னால் 2 இருக்குது. ஞானத்துக்கு முன்னாடி பண்ணுற தியானம், ஞானத்துக்கு பின்னாடி பண்ணுற தியானம். ஞானத்துக்கு முன்னாடி பண்ணுற தியானத்துக்கு பேர் உபாசனா தியானம்னு பேர். அதில் உருவக்கடவுளை தியானம் பண்ணுறது, மானசீக பூஜை இருக்குது, மனசுக்குள்ளே பூஜை பண்ணுறது,
மனசுக்குள்ளே ஜபம் பண்ணுறது, நல்ல பண்புகளை வரவழைக்கிறதுக்காக தியானம் பண்ணுறது, இதெல்லாம் உபாசனா தியானம்னு பேர். ஞானம் அடைஞ்ச பிறகு, தத்துவத்தை புரிஞ்ச பிறகு, நம்மளுடைய உண்மை சுரூபம் ஆத்மஸ்வரூபம் அழியாதது, ஆனந்தமானது, நான் நிறைவானவன் பூரணமானவன் சொல்லி தன்னுடைய ஆத்ம தியானத்தை பண்ணுறது. இது ஞானத்துக்கு பின்னாடி பண்ணுற தியானம், நிதித்தியாசன தியானம். இது தியானத்தினுடைய சொரூபம். முதல்ல மனம் கவனிக்க ஆரம்பிக்கும், சண்டை போடும், போராட்டத்தில் தான் இருக்கும். அதெல்லாம் கவனித்து பார்த்து அதை கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி பழகணும். கடைசியில் எப்படி தியானம் இருக்கணும்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னார். காற்றில்லாத இடத்தில் எரியும் தீபம் போல். கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு தீபம் இருந்தால் எப்படி இருக்கும்? அசையாமல் இருக்கும். அப்படி மனம் அசையாமல் நிறுத்த வேண்டும். இந்த உபாசனா தியானம், மானச பூஜை, மானச ஜபம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் டைம் காலம் இருக்குது. குறிப்பிட்ட டைம் இப்படித்தான் உட்காந்து இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி. இந்த நிதித்தியாசன தியானம்ங்கிறது தத்துவத்தை தியானம் பண்ணுறது. அதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. நீங்கள் அது மாதிரி எப்போ வேணாலும் தியானம் பண்ணலாம். அதை நீங்கள் நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை சிந்திக்கிறது தான், தத்துவத்தை சிந்திக்கிறது. அதுக்கு விதிவிலக்கு இல்லை. உட்காந்து முறையாகவும் பண்ணலாம். நம்ம ட்ராவலில் போய்கிட்டு இருக்கும்போதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதோ வேலை பார்த்துக்கும் போதோ அந்த தியானத்தை பண்ணலாம். அது நிதித்தியாசன தியானம். இதை பார்த்து முடித்து நம்ம 5வது கருத்து தியான பலனுக்கு வந்தோம். இந்த தியானத்தில் பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை, தியான ஸ்வரூபம் இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கே மனசில் ஒரு சலிப்பு தட்டிடும். இதெல்லாம் எப்படி பண்ணி நம்மளை தியானம் பண்ண போகிறோம்னு சொல்லி. அதுக்காக பலன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இது நல்ல பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஆர்வம் வருங்கிறதுக்காக இதில் ஒவ்வொரு இடத்துலையும் பலன் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. நம்ம மொத்தமாக பார்க்குறோம். இதில் மனம் முதல்ல பக்குவம் அடையும், மனப்பக்குவம் அடையும் தியானம் பண்ணால். எப்பயுமே சொல்லுவாங்க, இப்போ மனசு பக்குவமான மனசுன்னு சொல்லுவான், அவன் பக்குவப்பட்டவன்னு சொல்லுவான். சொல்கிறோமா இல்லைங்களா? ஒருத்தர் நல்லவன் சொல்கிறான், ரொம்ப பக்குவப்பட்டவன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்குவம் நாம் தியானம் பண்ண பண்ண கிடைக்கும், மனப்பக்குவம் கிடைக்கும். பிறகு மனம் ஒருமுகப்படும். நீங்கள் தியானத்தில் ஒருமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது முழு மனசோடு ஈடுபட்டு அந்த காரியத்தை சக்ஸஸாக பண்ண முடியும். அதுக்காக நம்ம தியானம் பண்ணுறதில்ல. நம்ம தியானம் கடவுளை அடைவதற்கு பண்ணுறது. ஆனால் அந்த பயிற்சியினுடைய சைடு எஃபெக்டாக என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், மன ஒருமுகப்பாடு, மனம் குவியும். எந்த செயல் செஞ்சாலும் சரி, மனம் முழுசாக ஈடுபட்டால் தான் அந்த செயல் சக்ஸஸாக சிறப்பாக செய்ய முடியும். படிக்கும்போது கூட எங்கேயோ கவனம் இருந்தால் மனசில் உள்ளே போகாது. இங்கே வகுப்புக்கு வந்தால் கூட மனம் கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா வகுப்பு ஃபுல்லாக உள்ளே போகும். மனம் குவியலைன்னு வச்சுக்கங்களேன், அலைவாச்சுன்னா என்ன பேசுகிறோன்னே தெரியாது. ஒரு ஸ்கூலில் பாடம் படுக்கும்போது 40 பேர் இருக்கான் பையங்க. 40 பேருக்கு ஒரே மாதிரி தானே பாடம் எடுக்கிறாரு வாத்தியார். 40 பேருக்கு இவனுக்கு தனியாக அவனுக்கு தனியாக எடுக்கிறாரா? 40 பேர் முடிஞ்ச பிறகு என்ன பாடம் நடத்துன்னு கேட்டால் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவான்? யாருக்கு மனம் குவிஞ்சிருக்கோ அவன் கரெக்டாக முழுசாக சொல்லுவான். பாதி கான்சன்ட்ரேஷன் ஆனவன் பாதி சொல்லுவான். இன்னொருத்தர் எங்கேயோ இருப்பான், ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவர் வாத்தியார் பேசுனதெல்லாம் காதிலே விழுகாது உங்களுக்கு. அப்போ இந்த தியானத்தில் மனம் ஒருமுகப்படக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். பிறகு நம்மை அறியாமல் நம் மனம் தூய்மை பெறும். இந்த மன தூய்மைக்கு வேறு சாதனை கர்மயோகம் ஒரு சாதனை. கர்மயோக வாழ்க்கை முறை மன சுத்தமாகும். பிறகு இந்த தியானத்தினாலேயே மன சுத்தமாகும். அதாவது கடவுளுக்காக கடவுளை அடைய வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் பண்ணால் மனசு சுத்தமாகும். மன சுத்தமாகாட்டி என்னென்னா, நம்ம அதை பற்றி மன சுத்தத்தை பற்றி ஆன்மீக வாழ்க்கையில் தான் கவனிப்போம். மற்றவங்களுக்கு இந்த மனம் சுத்தம்னா என்னன்னே தெரியாது. சும்மா பொதுவாக சுத்தமான மனசுன்னு சொல்லுவோம். மனம் சுத்தமானால் உடம்பு எப்படி சுத்தமானால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ, சட்டை ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான சட்டை போட்டால் எப்படி நம்மளுக்கு குதூகலமாக இருக்கோ, அது மாதிரி மனசு சுத்தமானால் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடம்பு நம்மளுக்கே ஒரு மனசில் ஒரு குதூகலம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அதுக்காக அந்த மன சுத்தங்கிறதுக்கு ஒரே மருந்து எதுன்னா இந்த தியானம் தான். அதுக்கு சோப்பு பவுடர்லாம் கிடையாது. இந்த விளம்பரம் பண்ணுறான்ல, இதெல்லாம் அழுக்க நீக்கும், இந்த கரையெல்லாம் போக்கும், இந்த சோப்பு போட்டால், அந்த சோப்பு போட்டால்னு விளம்பரம் பண்ணுறாங்க. அப்படி எதுக்காக மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு சோப்பு இருக்கா? எங்கேயோ விளம்பரம் பண்ணியிருக்கானா? இல்லை. ஒரே வழி ஜபம், பூஜை, தியானம்தான் வழி. பிறகு சில குணங்கள் நம்மளுக்கு போக்க முடியாது.
சில குணம் வந்து நம்மளுக்கே தெரியும், இந்த குணம் கெட்ட குணம், பொறாமையெல்லாம் வருது, ரொம்ப கெட்ட குணம் தான், ஆனால் நீக்க முடியலையே, உள்ளே இருக்குன்னு சொன்னால் இதை தியானம் பண்ணி நீக்க முடியும். அதனுடைய தோஷத்தெல்லாம் நினச்சி பார்த்து நீக்கிறது. தியானத்தில் குணத்தியானம்னே ஒன்று இருக்குது. நம்மளுக்கு எந்த குணம் எஃபெக்ட் ஆகிருக்கு, ஒரு நாளைக்கு ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம், கோவம் அடிக்குறுக்கா வருது. இந்த தியானத்தில் ஒரு தியானம் இருக்குது. நம்ம கோபத்தினால் பாதிக்கப்பட்டால் இல்லை பொறாமையினால் பாதிக்கப்பட்டால் இந்த கோபத்தை பற்றி மட்டும் தியானிக்கிறது. இந்த கோபத்தினால் என்ன விளைவுகள் வந்துச்சு, எப்படியெல்லாம் மனசு பாடு, இப்படியும் தியானம் பண்ணி கோபத்தை நீக்கிறது. இப்படி குணங்கள், கெட்ட குணங்களை நீக்கி நல்ல குணங்களை உண்டாக்குவதற்கும் இந்த தியானம் பயன்படும். மனப்பக்குவமடையும், மன ஒருமுகப்பாடடையும், மனம் தூய்மை பெறும், நல்ல குணங்கள் வரும், கெட்ட குணங்கள் நீங்கும். பிறகு இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் தன்னை எறியாமல் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்புறம் 5வது சமபுத்தின்னு பார்த்தோம். பொருள்களிடத்தில், சூழ்நிலைகளில், மனிதரிடத்தில். அதாவது ஒரு உயர்ந்த பொருளை பார்த்து அட்டாச்மெண்ட்டோ, ஒரு சாதாரண பொருளை பார்த்தா ஒரு கீழான எண்ணமோ வராது. சமமாக எல்லாத்துலேயும் சமமாக நினைக்க தோணும். பொருள்களிடத்தில் தங்கத்தில் விருப்போ மண்ணில் வெறுப்போ வரப்போகிறதில்லை. அதுக்காக நம்ம வந்து தங்கத்தை போய் கீழே குப்பையில் போய் மண் போடுற மாதிரி போட மாட்டோம். அதெல்லாம் பக்குவமாகத்தையும் வச்சுருப்போம். மனசில் ஒரு பெரிய பொருள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு, சாதாரண பொருளை வெறுக்கிறது, இப்படி பொருள்கள் மேலேயும் வெறுப்பு வராது. பிறகு சூழ்நிலைகளில் குளிர் வெப்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, பிறகு மானம் அவமானம், இதெல்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ண வெளி சூழ்நிலைகள். நல்ல சூழ்நிலை இருந்தால் நல்லது, கெட்ட சூழ்நிலை வருது. வெயில் காலம் இருக்குது, வெயில் காலத்தில் நம்ம வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் வெயிலில் மாட்டிக்கிட்டோம். இல்லை அன்றைக்கி ஃபேன் கூட ஓடலை, ஏசியும் ஓடலை, கரண்ட்டு கட்டு, இன்றைக்கெல்லாம் பவர் கட்டுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது அன்றைக்கி எரிச்சலாக இருக்குது, இன்றைக்கின்னு போய் இவ்வளோ வெக்கையாக இருக்குது, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு எரிச்சல் இருக்கும். இன்றைக்கி இப்படி தான் அப்படின்னு நம்ம அன்றைக்கி அக்செப்ட் பண்ணி பழகிக்கிடுவோம். இதெல்லாம் இந்த தியானத்தில் பலன் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிலது நல்ல வெற்றியை அடையும், சிலது தோல்வி அடையும். நாம் என்னமோ நினச்சி ஒன்று பண்ணியிருப்போம், நல்ல நண்பர்கள் வாய்ச்சிருப்பாங்க, மோசமாக போயிடுவான். வீட்டு சூழ்நிலைகள், எத்தனையோ உறவுகள், நல்ல உறவுகள் நினச்சிருப்போம், கெட்ட உறவுகளாக மாறும், கெட்ட உறவுகள் நல்ல உறவுகளாக மாறும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தியானத்தினால் வரும். அதிலெல்லாம் சமபாவனை நம்மளுக்கு வரும். பிறகு அதில் பார்த்தோம், கடைசியாக போன கிளாஸில் பார்த்தது, மோசமானவங்களாக இருந்தால் கூட வெளியே வந்து அவங்ககிட்ட ஒதுக்கி வச்சுருப்போம், அவங்க கண்டிக்கிற இடத்துல கண்டிப்போம், ஆள் மனசில் விரோதம் வராது. ஒரு நீதிபதி சொன்னேன், அமெரிக்கா ஒரு தண்டனை கொடுக்கும்போது தூக்கு தண்டனை கொடுத்துட்டு கடவுளுக்கு அவர் கருணை புரியட்டும்னாராம். தண்டனை செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்றாரு, ஆனால் கருணை புரியட்டும். வால்மீகி மேலே நாரதருக்கு வெறுப்பு வந்துருந்துச்சுன்னா, வால்மீகி வந்து அவர் திருடனாக இருக்கும்போது வால்மீகி நாரதரே கட்டி போட்டுறாரு. அவர் வால்மீகி நாரதரே கட்டி போட்டுறாரு. திருடன் வெறுப்பு வந்துருச்சுன்னா வால்மீகி உருவாகிருப்பாரா? அப்புறம் இன்னொன்று சொன்னேன், தபோவனத்தில் சாமி சித்பவானந்தர் வந்து திருடங்களை கட்டி போட்டு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு தவறை கண்டிக்கிறாரு, ஆனால் அவங்க மேலே துவேஷம் இல்லை. இது மனிதர்களிடத்தில் ஒரு சமபாவனை இருக்கும் அப்படிங்கிறார். துயரத்தில் இருந்தால் விலகுவோம், சோர்வெல்லாம் நீங்கும், தைரியம் வரும், உற்சாகமெல்லாம் வரும் தியானத்தில். இந்த சமபுத்திக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஞானம்தான். நம்ம தத்துவத்தெல்லாம் படிச்சுட்டு, கடவுள் தத்துவத்தெல்லாம் தெரிஞ்சிட்டு நிதித்தியாசன தியானம் பண்ணும் பொழுது எல்லாம் கடவுள் மயமாக பார்த்து விடுவோம். கல்லையும் கடவுளாக பார்ப்போம், மண்ணையும் கடவுளாக பார்ப்போம். எப்படி ஒன்றில் விருப்பு, ஒன்றில் துவேஷம் வரும், எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கறது. அதனால் சமபுத்தி வரும். எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்த்தல். இன்னொன்று, தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் எல்லா ஆத்மாவும் தன்னுடைய ஆத்மான்னு நினைப்பான். ஒருத்தனை ரொம்ப திட்டினாராம். அவர் ஒன்றுமே கண்டுக்கிறவே இல்லை, பயங்கர மோசமாக திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஏன்ப்பா அவ்வளோ திட்டுனா, நீ ஒன்றுமே பேசாமல் இருக்கேன்னாரான். அவன் என் உடம்பை திட்டினான்னா இந்த உடம்பு பஞ்சபூதான், அவன் உடம்பு பஞ்சபூதான்.
பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை திட்டுது, அவன் அவனவே திட்டிக்கிறான்னாராம். பிறகு ஆத்மாவை திட்டினான்னா ஏன் ஆத்மாவும் அவன் ஆத்மா ஒரே ஆத்மாதான், அவனவே அவன் திட்டிக்கிறான், அதனால் பேசாமல் இருக்கேன்னாராம். இது ஞானத்தினால் வரக்கூடிய பலன். இப்படியெல்லாம் உடனே வராது. இதெல்லாம் தத்துவத்தை புரிஞ்சு தியானம் பண்ணி 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 பழகும் பொழுது இப்படி ஒரு சபபாவனை வெளியே வந்து வேறு புதுசத்தை கண்டிப்பான் வேணாமா தவிர்ப்பான் எல்லாம் முயற்சியும் பண்ணுவான். ஆள் மனசில் துவேஷம் வராது. அதாவது தண்ணீரை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பானைக்கு ஒரு அண்டாவில் ஒரு பெரிய பானைக்குள்ளே ஒரு டம்ளரில் உள்ளே போகிறோம்னு வச்சுங்க, அந்த டம்ளருக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், டம்ளருக்கு வெளியேயும் தண்ணி, எல்லா இடத்துலையும் தண்ணி தான் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், அவனுக்குள்ளும் இருக்கிறார், எல்லா இடங்களும் இருக்கிறோம். ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த துவேஷமெல்லாம் போய்விடும். அதை தியானத்தில் கொண்டு வந்து பழகிறது. கடலில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அலை, சின்ன அலை, சுனாமி அலை எல்லாமே கடல் அப்படிங்கிற பேர் சொல்கிறோம். பெரிய அலைங்கிறோம், சின்ன அலைங்கிறோம், சுனாமிங்கிறோம். அங்கே இருக்கிறது என்ன? ஒரே நீர். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். கன்னியாகுமரியில் போய் முனையில் நின்றுக்கிட்டு தெற்க பார்த்து நின்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? இந்து மகா சமுத்திரம்னு சொல்லுவான். ஒரே இடத்துல போய் இப்படி நேரம் திரும்பி பார்த்தா அப்படியே திருப்பி மேற்க பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், கிழக்க பார்த்தா வங்காள விரிகுடா கடல். ஒரே இடத்துல கிழக்க திரும்பி பார்த்தா அதுக்கு பேர் வங்காள விரிகுடா, நேரம் தெற்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இந்து மகா சமுத்திரம், மேற்க பார்த்தா அரபிக்கடல். ஆனால் ஒன்றாத்தே இருக்குது, பேர் தான் மாற்றி வச்சுருக்கோம். அப்படி ஞானம் வந்த பின்பு இந்த ஞானத்தை தியானம் பண்ணி நிஷ்டையாகிவிட்டால் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பதால் அவனுக்கு சமபுத்தி இருக்கும். அந்த மேலான நிலையில் இருப்பதால் சமபுத்திங்கிறோம். இப்போ நம்ம போகிற ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், நடந்து போகிறோம், முள்ளுச்செடி இருக்கும், விஷச்செடி இருக்கும், நல்ல மூலிகை செடி இருக்கும், சின்ன செடி இருக்கும், பெரிய நடுவ செடி இருக்கும், கொடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும். நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஏறி மலை மேலே ஏறி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, மலையிலேருந்து பார்த்தா முள்ளு செடி வித்தியாசம் தெரியுமா? மரத்துக்கும் சின்ன செடிக்கும் ஒரே பசுமை தான். மேலே உயரமாக போயாச்சுன்னா எல்லாம் ஒரே பச்சையாகத்தான் தெரியும். அங்கே முள்ளு செடிக்கும் நல்ல செடிக்கும் மூலிகை செடிக்கும் சின்ன செடிக்கும் பெரிய மரத்துக்கு வித்தியாசம் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் பசுமையாக. அப்படி உயரமான நிலைக்கு இவன் போய்விடுவான். அதனால் இவன் சமபுத்தி இருப்பான். இவனுக்கு ஆள் மனதில் அரசன் சேவகன் எல்லாம் யாராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும் சரி, பீனாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி புத்தி தான். சமரசம் உலாவும் இடமே அப்படி ஒரு பாட்டு இருக்குது, சுடுகாட்டில் படிப்பான். எல்லாம் ஒன்றா வந்து இங்கே கூடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பேராக சொல்லுவான். அரசனும் இங்கே ஆண்டியும் இங்கேன்னு சொல்லி. அது மாதிரி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய ஞானம் கிடைத்துவிடும். பிறகு 6வது பலன் ஜீவன் முக்தி, முழுமையான மனநிறைவு. இந்த தத்துவத்தை புரிந்து அந்த தியானத்தில் அவன் நிஷ்டை அடைந்து விட்டால், மற்ற தியானம் நல்ல பக்குவத்தை கொடுக்கும். தத்துவத்தை புரிஞ்சு தத்துவ தியானத்தில் அவன் நிஷ்டை அடைஞ்சிட்டான்னு சொன்னான், அந்த தியானம் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொன்னான், அவனுடைய நிறைவை குறைக்கவே முடியாது. அவன் எப்பொழுதும் நிறைவாக இருப்பான். அவனுக்கு இருக்கக்கூடிய விபரீத பாவனையெல்லாம் போய்விடும். நான் பிரம்மஸ்வரூபம், பூரணமானவன், நிறைவானவன் என்ற ஞானம் எப்பொழுதும் இருக்கும். நம்மளுக்கு அப்படி இல்லை. இந்த வகுப்பில் கிளாஸ் கேட்கும்போது இருக்கும், இந்த வாசல் இப்படியே தாண்டினோன்னு மாறிடும். இது நிறைய கேட்டு கேட்டு தியானம் பண்ணால் அந்த சிந்தனை எப்போ வேணாலும் நிறைய இருக்குங்கிறார். அதாவது இந்த தியானத்தினுடைய முதிர்ச்சியில் பிராரப்த கர்மத்தினுடைய பலனை செயல் இழக்க செய்துவிடுங்கிறார். இப்போ ஒரு வெடிகுண்டுருக்கு, எப்போ வேணாலும் வெடிக்கலாம், பிரச்சனையில் உண்டாக்கலாம். தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாச்சுன்னா செயல் இழந்து இல்லை, வெடித்தாலும் கூட ஒன்றும் பாதிக்காது. உள்ளே போய் வெடித்தா ஒன்றும் பாதிக்காது. அது அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ஒரு உதாரணம் முன்னாடி சொல்லியிருக்கேன் கிளாஸில் ஃபஸ்ட்டில். 2 பேர் தியானத்தை பலன் ஞான பலனில் சொல்லியிருக்கேன். வீட்டுக்காரர் அம்மா வீட்டுக்காரர் ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தார். அது அம்மா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சாமிகிட்ட, சொல்லி ஞாபகம் இருக்கா? இப்போ என்னம்மா புலம்பலைன்னு கேட்டிருக்காரு சாமி. திட்டுறது நிப்பாட்டிட்டாரான்ட்டு. அவர் திட்டிக்கிட்டே இருக்கார், அவர் திட்ட செயலுக்கு செஞ்சுட்டேன்ருச்சு. அவர் திட்டிக்கிட்டே இருக்கார், நான் அதை கண்டுக்கிறது இல்லைன்றுச்சு. அதுக்கு முன்னாடி கண்டுக்கிட்டு புலம்புனாங்க.
அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொருத்தர் ரொம்ப திட்டினார். அந்த அம்மா வந்து சாமிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சாமி இவர் வந்து இன்னும் திட்டுறதை குறைக்கலை அப்படின்னு சொல்லி. கிளாஸ்க்கெல்லாம் வர்றாரு, இவ்வளோலாம் வேதாந்தம் படிக்கிறாரு, திட்டுறதை குறைக்கலைன்ட்டு. சாமி முன்னாடி எப்போ திட்டினேன், இப்போ எப்படி திட்டுன்னு கேளுங்கன்னாரு. முன்னாடி மோசமாக திட்டினேன், இப்போ டீசெண்டாக திட்டுறேன்னாரு. அந்த மாதிரி இதனுடைய பலன் வந்து என்ன ஆகும்னா, பிரச்சனைகளை வந்து குறைத்துவிடும், அல்லது பிரச்சனைகளை தாக்காத அளவுக்கு செயலிழக்க செய்துவிடும். புத்தியிலும் ஒரு நிறைவு இருக்கும், இந்த ஆசையிலும் ஒரு நிறைவு இருக்கும். ஏன்னா போதும், அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்துடுமா. உன்னை அடையணும்னு ஆசை இருக்காது, உன்னை தெரிஞ்சுக்கிறனும் ஆசை இருக்காது. அவன் எப்பொழுதும் இருக்கிறது என்ன இருக்கோ வரட்டும், வருவது வரட்டும், போவது போகட்டும் சொல்லி நிறைவோடு இருப்பான் அப்படிங்கிறார். இது தியான பலன். மனப்பக்குவம், மன தூய்மை, நற்குணங்கள், சமபாவனை, ஜீவன் முக்தி எல்லாமே கிடைக்கும் இவனுக்கு இந்த தியானத்தினால். அதனால் பாவங்கள்லாம் குறையுங்கிறார். அனைத்தும் நீங்கிவிடும், உலக ஈடுபாடும் குறையும், எல்லாவற்றையும் தானாகவும் எல்லாவற்றையும் இறைமயமாகவும் பார்க்கக்கூடிய புத்தி இவனுக்கு இருக்கும். நீங்கள் காலையில் நல்லா தியானம் பண்ணி பழகி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அன்னைக்கு முடிச்சுட்டு அன்றைக்கி லைஃபே அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் முதல்ல 5 நிமிஷம், அப்புறம் 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நல்ல வழிபாடு பூஜை இதை தினம் பண்ணோம்னா நம்ம எப்படி நல்லா தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி சாம்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் போட்டால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்படி மனசு அன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது தியானத்தினுடைய பலன். இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம தான் குளிப்பாட்டி விடுவோம், பிறகு நம்மளே நல்லா தேய்ச்சி நம்மளாக குளிச்சுக்கிடுவோம். அது மாதிரி நாமளாக தியானம் பண்ணி பழகிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் கிடைக்கும். சரி, இந்த தியானத்திற்கான தடையும் அதை நீக்க உபாயமும் அடுத்த டாபிக். இன்னும் 2 டாபிக் இருக்குது. அதாவது எப்பயுமே அர்ஜுனை வந்து கேள்வி கேட்பான், கிருஷ்ணர் பதில் சொல்வார். இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், கேள்வி கேட்காம என் மனசு இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிறான். அவனுடைய மனநிலையை சொல்கிறான். அதாவது தியானத்தில் உட்காந்தா நீங்கள் கடவுளை நினைக்க சொல்கிறீங்க, தத்துவத்தை நினைக்க அதை தவிர எல்லாம் வருது. கண்ணை மூடி உட்காந்தா கடவுளை தவிர மிச்சம் எல்லாமே வருது. சொல்லுவாங்க, வெளியே இருக்கும்போது கூட பேசாமல் இருக்கிற சாமி, கிளாஸில் வந்து உட்காந்த உடனே ஒன்று வேறு வீட்டு நினப்புதே வருது, இல்லாட்டி தூக்கம்தான் வருது. சில பேர் சொல்கிறது உண்டு, அப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க சில பேர்லாம். அதனால் இந்த மனம் சஞ்சலமாகவே இருக்கிறது. மனதை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண விஷயமாக இல்லை. இது எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இவனே என்ன பண்ணுறான், புலம்புறான். அதாவது இந்த மன சஞ்சலத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு புரியலை, கட்டுப்படுத்த முடியும்னு தெரியலை. அதாவது அலைபாயுதுங்கிறான், புலன்களையெல்லாம் பொசுக்குதுங்கிறான். அவ்வளவு மனம் வந்து வலிமையானதாக இருக்குது, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, கடினமானதாக இருக்கே அப்படின்னு இவனுடைய மனநிலையை சொல்கிறான். பகவான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுறாரு. உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறது நியாயம்தான். ஏன்னா கட்டுப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கடினம். உடம்ப கயிறை வச்சு கட்டி போட்டலாம், இல்லை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிடலாம். மனசை கட்டி போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? கயிறு இருக்கா? ஒரு கயிறும் இல்லை. எப்படி கட்டுப்படுத்துறது? உடம்பை கட்டி போடலாம், ரூமில் வச்சு பூட்டிடலாம். தலையை பாதுகாப்பாக வைக்கணும், ஹெல்மெட்டு கூட போட்டுக்கிடலாம். கொரோனா வந்துச்சு, முகக்கவசம் போட்டுக்கிட்டோம், தடுப்பூசியெல்லாம் போட்டுக்கிட்டோம், அந்த இதெல்லாம் பாதிக்காமல். அது மாதிரி மனசு பாதிக்காமல் இருக்க ஏதாவது ஒரு மருந்து இருக்கா, ஒரு மெடிசன் இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது உபாயம் இருக்கா? வெளியே போகிறத தடுக்கவே முடியலையே. அதுக்கு அணை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ யோசிச்சு பாருங்கள், நம்மளே போய்கிட்டே இருக்கும். சாதனை பண்ணி தான் பண்ண முடியும். அவர் சொல்கிறான், அதற்கு வழி ஏதாவது இருக்கா? தாய்மானவர் பாடல் ஒன்று இருக்குது. ஆளாளி கரையின்றி நிற்க இலையோ, கொடிய ஆழம் அமுது ஆக இலையோ,
ஆள் கடலின் மீது வட அனல் நிற்க இளையோன்னு ஒவ்வொன்றா சொல்வார். கடவுள் கரையில்லாமல் கடலை பூரா வச்சுட்டாரு. ஆழத்தவே விஷத்தவே என்ன பண்ணிட்டாரு, விஷமெல்லாம் ஆக்கிவிட்டார் கடவுளை. இதெல்லாம் பண்ணிட்டாரு. அதில் கடைசியாக சொல்வார், பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோங்கிறார். எல்லாம் நீ பண்ணுற ராமனடியால் சிலையும் வடமங்கை ஆக இலையோ. ராமர் கால் பட்டுன்னு கல் ஆளாக மாறிடுச்சு. ஆனால் பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோங்கிறார் தாய்மானவர். அது அவ்வளோ கஷ்டங்கிறார். அதாவது சில விஷயமெல்லாம் ஈஸி. ஏற்கனவே சொன்னது தான், மகாபாரத யுத்தத்தை நடத்துறது ஈஸியாக அறிஞ்ச கிருஷ்ணருக்கு துரியோதன மனசை மாற்ற முடியல. அவன் மனசை மாற்றுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தர் நல்லா கடவுள்கிட்ட கடவுள் காட்சிக்காக வழிபட்டுக்கிட்டு இருந்தாராம், வரம் கேட்கலாம்ட்டு. கடவுள் காட்சி கொடுத்தாராம், உனக்கு என்ன வரம்ட்டு. எனக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போட்டு கொடுங்கன்னாராம். அது எப்படி அமெரிக்காவுக்கு ரோடு போடுறது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாராம். வேறு ஏதாவது வரம் கேளுனாராம். எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் பேச விடாமல் கட் பண்ணுங்கன்னாராம். உனக்கு 4 வே போட்டு தரவா 6 வே போட்டு தரவான்னாராம். ஏன்னா அது ஈஸி, இது கஷ்டம்னாராம் கடவுள். உனக்கு 4 வே 6 வே கூட போட்டு அதை மட்டும் கேட்காது அப்படின்னாரு. ஏன்னா அதுதான் அவ்வளோ கஷ்டம். நீங்கள் நினச்சிக்கிறாங்க வீட்டுக்காரர் அப்படி பேசினாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது மாதிரி இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதாவது மனசை அமைதிப்படுத்துறது கஷ்டம். ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்குது, இந்த தேவனே என்னை பாருங்கள்னு ஒரு பாட்டு இருக்குது. அதாவது ஒரு கிறிஸ்டின் பாட்டு. அதில் ஒரு வரி வரும், செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் 1000, தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டும். ஒவ்வொரு வரியும் பாருங்க, ரொம்ப அருமையான வரி அது. அதாவது செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது, செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் 1000, தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டும் வருது. ஏன்னா அந்த மைண்டை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயமாகவே இல்லை. என் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதியும் கடைசியில். அது இயேசுவை பார்த்து படிக்கிற பாட்டு. அப்போ இந்த மனம் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெக்யூலியர் விஷயம். இது அதை பகவானை ஏற்றுக்கிறார். ஏன்னா இது கஷ்டம்னு தெரிஞ்சாதான் அதுக்கு கடினமான முயற்சி பண்ணுவோம். ஈஸி நினச்சா விட்டுருவோம், மனசை கட்டுப்படி ஈஸின்னா விட்டுருவோம். அது ரொம்ப கடினங்கிற புத்தி இருந்தால்தான் அதுக்கு அதிகமான முயற்சியும் நாம் பண்ணுவோம். ஏன் மனசை கட்டுப்படுத்துறது கடினம், உடலை கட்டுப்படுத்துறது எளிதுன்னா, எப்பயுமே ஒரு பொருள் சூக்ஷ்மமாக ஆக ஆக அதுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். மனசு சூக்ஷ்மமானது. உடம்பை விட நம்ம உடம்புக்கு சக்திங்கிறோம், உடம்பை விட மனசுக்கு தான் சக்தி, உடம்பை விட மனசுக்கு தான் சக்தி. அதுக்கு காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ பனிக்கட்டி இருக்குது, அது ஸ்தூலமாக இருக்குது கட்டி, அதுவும் நீர் தான். அதை விட தண்ணீருக்கு சக்தி ஜாஸ்தி. பனிக்கட்டியை விட பனிக்கட்டி சும்மா அப்படியே மழை தான் ஒன்றும் செய்யாது. ஆனால் நீராகி வெள்ளமாக போச்சுன்னா ஒரு பெரிய சக்தியோடு இருக்கும். அதுவே ஆவியாச்சுன்னா அதை விட பெரிய சக்தி. நீராவி என்ஜின் எப்படி கண்டுபிடிச்சான்? இந்த ஆவி தானே ரயிலவே தள்ளுறதுக்கு சக்தியை கண்டுபிடிச்சான். குக்கர் என்ன இதில் வேலை செய்யுது? அந்த ப்ரெஷர், அந்த ஆவி தானே. ஆவிக்கு அப்போ சூக்ஷமமாக பனிக்கட்டியை விட நீருக்கு சக்தி, நீரை விட அந்த நீராவிக்கு சக்தி இருக்குது. சூக்ஷமமாக ஆக அது மாதிரி மனசு ரொம்ப சூக்ஷமமானது, அதுக்கு பயங்கர சக்தி இருக்குது. நல்ல வழியில் போனாலும் சொல்லுவாங்க, நீ சில நேரங்களில் தியானம் பண்ணிவிட்டு இவர் விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கலோகத்தை உருவாக்குறாரே, அந்த சக்தி எப்படி வந்துச்சு? மனசுடைய சக்தி தானே. அதாவது அந்த வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரரும் கௌதம மன்னராக இருக்கும்போது ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த காமதேனு பசுவை கவர்றதுக்காக போவார். யார்? விஸ்வாமித்திரர் மன்னராக இருக்கும்போது. அங்கே வசிஷ்டர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் படைகளெல்லாம் பூரா அழிஞ்சு போயிடும்.
என்னையா என்னுடைய படையை விட அங்கே அவருக்கு எப்படி சக்தி இருக்குன்னு அந்த உட்காந்துருக்காரு வர அவர்கிட்ட இருக்கு சக்தி அப்படிம்பாப்புல. அவர் மனசுலேயே எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. அப்போ என் படையை விட அதில் சக்தி இருக்குன்னு நான் அந்த இதை பண்ணுறேன்னு சொல்லி தான் உட்காந்து தியானம் பண்ண சன்னியாசியாயே தியானம் பண்ண வந்துடுறாரு. அவர் உட்காந்து தபஸ் பண்ணி ஒரு பெரிய ஆற்றலை அடைகிறார். மனதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. மனசை நாம் மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் இப்படியெல்லாம் இருக்குன்னு யாருமே பிரித்து பார்க்குறதே கிடையாது. ஆன்மீக வாழ்க்கையில் வேதாந்தத்துக்குள்ளே வந்தால்தான் மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் இப்படி கெட்ட குணமெல்லாம் இருக்குது, இப்படி நல்ல குணமெல்லாம் இருக்குது, அதுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குன்னே பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். மனசு மிக சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதுக்கு பெரிய சக்தி இருக்குது. கெட்ட வழியில் போனாலும் தடுக்கிறது கஷ்டம், நல்ல வழியில் வந்தாலும் அதிக சக்தி உடையதாக அது மாறும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த சூக்ஷ்மமாக இருப்பதால் அது கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறார். பிறகு மனசை கண்டபடி போக விட்டு பழகிட்டோம். ரொம்ப நாள் என்னாச்சு, அது மனம் போன போக்கில் போக விட்டாச்சு. திருப்பி இழுத்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஆரம்பத்திலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்கும். அதிக காலம் போக விட்டதுனால அது முடியவில்லை. அதனால் கடினம் அப்படிங்கிறார். எது கடினம்னு தெரிஞ்சாதான் முயற்சி பண்ணுவோம். ஐஏஎஸ் படிக்கிறது கடினம்னா அதுக்கு அதிக முயற்சி பண்ணணும். ஒலிம்பிக் சாம்பியன் ஆகிறது கடினம்னா அதுக்கு அதிக முயற்சி பண்ணணும். கடினம் தெரிஞ்சாதான் முயற்சி பண்ணுவோம். எம்பிபிஎஸ் நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறது கஷ்டம் தெரிகிறதுனால தான் நிறைய கோச்சிங் சென்டர்லாம் போகிறோம். கடினம்னு இருந்தால்தான் அதிக முயற்சி இருக்கும். அது மாதிரி மனதை கட்டுப்படுத்துவது என்பது கடினங்கிறதுனால அதிக முயற்சி தேவை. வீழ்ச்சி நிறையா வரும். குழந்தை நடக்கும் பொழுது நிறைய கீழே விழுந்தாலும் கூட எந்திரிச்சு நடந்தால் தான் ஓட முடியுது. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணும். அதற்கு என்ன வழின்னு சொன்னால் 2 சொல்கிறார். அப்பியாசம், வைராக்கியம்ங்கிறார். அதாவது தொடர்ந்து பயிற்சி பண்ணுதல். தியானம் தொடர்ந்து தியானம் பண்ணுறது, தொடர்ந்து சாஸ்திரம் கேட்டுறது, நல்ல விஷயங்களில் தத்துவ விஷயங்களை மனசை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறது தொடர்ச்சியாக. ஏதோ மாதம் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் இல்லாமல். ஒருத்தர் நான் நல்லா கடவுளுடைய பாடலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்றைக்குன்னா சாய்பாபா பஜன் மாதம் ஒரு நாள் நடக்கும், அங்கே போய் மட்டும் படிச்சுட்டு வருவேன். அது ட்ரைனிங். ஒரு தியான கிளாஸ் ஒரு ட்ரைனிங், இந்த வகுப்பு ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை வீட்டில் போய் படிக்கணும், வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும், கேட்கணும், அதை புஸ்தகத்தில் படிக்கணும். இப்படி டெய்லி பண்ண தொடர்ந்து பயிற்சி, அப்பியாசம். இதை வாழ்நாள் முழுவதும் பண்ணினால் வெற்றி அடையலாம்ங்கிறார். இந்த ஒலிம்பிக் சாம்பியனாக இருக்கட்டும், கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும், அன்றைக்கி விளையாடுற அன்றைக்கி மட்டுமா போய் விளையாடுறாங்க? ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டான். அந்த வருஷத்தில் ஒரு மாதத்தில் 4 நாள் பயிற்சி இருக்குன்னா மிச்சம் எத்தனை நாள்? 25 நாள் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பான். விட்டால் போச்சு. தொடர்ந்து பயிற்சி பண்ணி பழகுனாத்த நம்ம அதை பண்ண முடியும். அதனால் தினசரி தியானம், தினசரி பூஜை, தினசரி ஜபம், தினசரி சாஸ்திரம் படித்தல், இப்படியெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறார். ஒரு பலனும் இல்லையே, நான் நிறையா பண்ணுறேன்னா நிச்சயம் பலன் கட்டாயம் வரும். கொஞ்சம் மெதுவாக வரும், சில பேருக்கு உடனே கிடைக்கலாம். அதை பற்றி கவலையே பயிற்சியை விடக்கூடாது, தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு சாதனை. தொடர்ந்து அப்பியாசம். 2வது வைராக்கியம். மனதை உலக விஷயங்களில், இந்திரிய விஷயங்களில் அதிகமாக செலுத்தாமல் அதிலிருந்து விலகி இருக்க பழக வேண்டும். அதாவது ரொம்ப ஒரு பொருள் நம்மளை ஈர்த்துட்டே போகுதுன்னு அதிலிருந்து விலகி இருக்கணும். ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க சொல்லுது, ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும். ஒருத்தர் பார்த்தேன், ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். பிரம்மச்சாரியில் ஒரு சாமிகிட்ட கொஞ்சம் சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஃபோனெல்லாம் எடுப்பார், பண்ணிக்கிட்டே இருப்பார். திருப்பி பார்த்தா ஒரு 8 மணிக்கு மேலே ஃபோனை எடுக்க மாட்டார், சுவிட்ச் ஆஃப்னு வரும். ஏன்னா ஃபோன் ஓப்பனாக இருந்துச்சுன்னா சும்மா என்னத்தையாக பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் பார்க்க அது பார்க்க சொல்லிகிட்டே இருக்குன்னு 8 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாராம். அப்போ தான் தூக்கம் வரும். அது ஒரு விரதமாக வச்சு பண்ணார் அவர். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி இருக்க முடிகிறது இல்லை. அப்படி உலக விஷயங்களில் போகிற மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது. அதாவது குழந்தைக்கு பரீட்சை இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? பரீட்சைக்கு படிக்கணும்னு என்ன செய்யணும்? டிவியில் வைராக்கியம் வரணும், டிவி பார்க்காம இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ அங்கே உட்காந்து படி அப்படின்னு ரூமை பூட்டிட்டு இங்கே உட்காந்து டிவி பார்க்குறது. சத்தம் காதில் கேட்குமா கேட்காதா? மொத்தத்துக்கு எல்லாருமே டிவி பார்க்கக்கூடாது. அப்படி யார் இருக்கா? அப்படி இருக்கிறது இல்லை. அதாவது
குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி நாம் வந்து அதில் கொஞ்சமாவது ஈடுபாடு இருக்கணும். இல்லைன்னா நம்மளும் அதுவும் குழந்தை என்ன பண்ணோம், புத்தகம் கையிலே புத்தியோ டிவியில் இருக்கும். புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டிலேங்கிறது மாதிரி புத்தி டிவியில் இருக்கு. ஒருத்தர் ஒரு விரதம் இருந்தார், கொஞ்சம் வயசானவர். சாமிகிட்ட சொல்லி வீட்டில் என்ன சொல்லிட்டாரு, இந்த டிவி ரொம்ப நம்மளை ரொம்ப இழுக்குது, நான் இனிமேல் டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டார், ரூமில் போய் உள்ள டிவியெல்லாம் ஹாலில் இருக்குது, ரூமில் போய் கதை வந்து டிவி சீரியல் பார்க்கணுன்னு உள்ளே உட்காந்துக்கிறார். பிறகு சாமிகிட்ட வந்து, சாமி எனக்கு அசிங்கமாக இருக்குது சாமின்னாரா. என்னன்னாரா, நான் டிவி பார்க்க மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் உள்ளே உட்காந்து சத்தம் கேட்டேன், என்னால் பார்க்காம இருக்க முடியல, அந்த ஓட்ட வழி பார்க்குறேன் அப்படின்னாராம். போய் எதுக்கு சொல்லிட்டு திருப்பி பாருங்கள், அதுக்காக இப்படி திருட்டுத்தனமா டிவி பார்ப்பாங்க அப்படின்னாரு. முடியறதில்லை. வைராக்கியமின்மை, சொல்லிடுறோம் செய்கிறோம், முடிகிறதில்லை. அப்படி ஒரு தீவிர வைராக்கியம் இருந்தால் நாம் இந்த தியானத்தில் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இப்படியே பண்ணி பண்ணி பழகினோம்னா இந்த பழுத்த பழம் மாதிரி மரத்துலேருந்து பறிக்க வேண்டிய அதுவாக விழுந்துடும். இந்த புளியம்பழத்தை வந்து தோலை உரிக்க வேண்டியதில்லை, நல்லா பழுத்துருச்சுன்னா ஓடு தனியாக விளையிடும், அதுக்குள்ளே இருக்கும், ஆனால் ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி நாம் இந்த உலக விஷயங்களில் இருப்போம், ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம், எல்லாத்துலையும் இருந்தாலும் கூட எதனாலும் பாதிக்கப்படாமல் ஒட்டாமல் நிறைவோடு ஆனந்தமாக இருக்க முடியும். கவனம் போற அதில் இருக்கணும், அந்த ஒரு விஷயத்தில் இருக்கணும். ஒரு இந்த கண்காட்சி ஒன்று சொல்லியிருக்கேன், அரசனை தேர்ந்தெடுக்கிற கண்காட்சியில் ஒரு நாட்டுக்கு வாரிசு இல்லை, ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டுக்கு வாரிசு இல்லைன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணால் எல்லா மந்திரிகள்லாம் சேர்ந்து வாரிசை தேர்ந்தெடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் இல்லை, நான் அதுக்கு யோசனை வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு 5 ஏக்கர் 5 மைல் நீளத்துக்கு ஒரு பெரிய கிரவுண்டு தயார் பண்ணி அங்கே வந்து நான் வந்து ஒரு பெரிய கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் கிடைக்காங்க. ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வச்சுருக்கார், ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துக்குள்ளே நான் இருப்பேன், என்னை யார் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் அந்த நாட்டுக்கு வாரிசுன்னு சொல்கிறார். எல்லாம் போகிறாங்க, அங்கே பார்த்தா ஒரு நாடகம் நடக்கும், ஒரு கச்சேரி நடக்கும், எல்லாம் இங்கே இருக்கான்னு தேடுவாங்க, கச்சேரி இழுத்துறோம், அப்புறம் சாப்பிட்ற இடம் இழுத்துறோம், இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக தேட போவான். எல்லாருமே என்ன பண்ண, அங்கே இருக்கிறான்னு பார்க்குறோட நிகழ்ச்சி அவனை இழுத்துறோம். ஒருத்தன் மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கவனிச்சு இதிலேயே கவனம் செலுத்தி அவனும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கலையாம். எல்லாம் போவான்னா கொஞ்ச நேரம் தேடுவான், அப்புறம் நிகழ்ச்சியில் உட்காந்துருவான். அந்த கலை நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி, சாப்பிட்றது எல்லாம் கிடைக்கும் அங்கே. அப்போ எல்லாத்துக்கும் அவனை இழுத்துருச்சான். கடைசி ஒருத்தன் என்ன, கோயில் வர வச்சுருந்துருக்காரு, அங்கேயும் போப்பான், ஏதோ பார்த்து பிறகு வந்துடுவாங்க. இவன் கோயிலையும் பார்த்துருக்கான், அங்கேயும் ஒன்றும் தெரியலை. கோயிலுக்குள்ளே போய் சுற்றி சுற்றி பார்த்தானா ஒரு கல் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. இதனால் வித்தியாசமாக தெரியல, அப்படி நகட்டிருக்கான், கல் நகண்டுருச்சு. நகண்டா உள்ளே ஒரு சுரங்க பாதை போகுது, உள்ளே போனால் உள்ளே ஒரு அரண்மனை இருக்குது, ராஜா அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் அவன் ராஜா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால அவனுக்கு உடனே கிடச்சி. அது மாதிரி உலக விஷயங்களில் வந்து ரொம்ப ஈர்ப்பு இல்லாமல் வந்தால் இது சக்ஸஸ் ஆகி அது நம்மளுக்கு இந்த தியானம் கைகூடும், நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக ஈடுபடாமல் இருக்கணும் இல்லை, எது நம்மளை இழுக்குதோ அதிலிருந்து விலகிக்கிட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இதில் சக்ஸஸ் அடைய முடியும். பிறகு இதுக்கு 4 தடைகள் வந்து இந்த யோக சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு. இந்த மனம் சஞ்சலம் அடையிறதுங்கிறதையும் இப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்வி விக்ஷேபம் சொல்லி. இன்னொன்று யோக சாஸ்திரத்தில் என்ன தடை சொல்லுவாங்கன்னா உறக்கம். அதிகமான உறக்கம் வந்து சோம்பலை கொடுத்துருமா, அதனால் அது ஒரு தியானத்திற்கு தடைங்கிறார். நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு காலையில் 5 மணிக்கு தியானம் பண்ண முடியுமா? எந்திரிக்கவே முடியாது. அப்படியே ஒருவேளை எந்திரிச்சு உட்காந்தாலும் தூக்கம்தான் வரும். அது இந்த அதிகமான உறக்கமின்மை இருக்குது, இல்லை அதிகமான உறக்கம், தூங்காமல் இருக்கிறதும் சரி, ரொம்ப தூங்குறதும் சரி. ரொம்ப தூங்குறது சோம்பலை கொடுக்கும், தூங்காமல் இருந்தால் தியானம் வரவே வராது. இது ஒரு தடையாக சொல்கிறார். அப்புறம் இன்னொரு தடை இருக்குது, இது இந்த இந்த இது அத்தியாயத்தில் வரல, பதஞ்சலி சொல்கிறார். கஷாயம்னு ஒரு தடை சொல்கிறார். ஒன்றும் இருக்காது, ஏதாவது பழைய வாசனை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கே தெரியாது, அதுவாக வரும். அதுக்கு என்ன வழின்னா பேசாமல் விட்டுணும்பாங்க, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சரி வருதா வந்துட்டு போட்டு விட்டு, இது கஷாயம்னு பேர். நம்மளை மீறி வரக்கூடிய பழைய வாசனைகள், இது வந்தால் கண்டுக்கிறாமல் விட்டால் அதுவாக போயிடும் அப்படிம்பாங்க. பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது தியானத்துக்கு தடை. நம்ம லட்சியம் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை அடைகிறது. நம்ம ஒரு ஜபம் பண்ணுறோம், ஜபம் பண்ண உடனே ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்திலே மூழ்கி போயிடுறது.
அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதே இல்லை, தத்துவ விஷயத்துக்கு போகிறதே இல்லை. தியானத்தில் ஒரு சுகம், அந்த சுகம் மட்டும் முக்கியம் இல்லை, ஞானம் பெற்று ஞான நிஷ்டையில் தியானம் பண்ணுறதே ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் ரஜாஸ்வாதக அப்படின்னு. இப்படியெல்லாம் தடைகள் இருக்குது, இதையெல்லாம் நீக்க வேண்டும்ங்கிறார். இந்த தியானத்திற்குள்ள தடையை பகவானே ஒத்துக்கிறாரு. மனம் இப்படித்தான் இருக்கும், மனதினுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கும், இதுக்கு விவேகமும் வைராக்கியமும் அப்பியாசமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்து ஒரு கேள்வி அர்ஜுனன் கேட்குறான், இது கடைசி 6 யோக பிரஷ்டன். ஒருத்தன் உலக வாழ்க்கையில் ஈடுபாடெல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வர்றான். அதனால் உலக சுகத்தெல்லாம் அதிகமாக ஒதுக்கிட்டான், ரொம்ப இல்லை. சரி, இங்கே வந்தாலும் முழுசாக ஞானத்தை அடையலை, தியானம் பண்ணி முழு வெற்றியும் அடையலை. அவன் கதி அதோ கதியான்னு கேட்குறான். உலக சுகத்தையும் அனுபவிக்கலை, இங்கே ஞானத்தையும் அடையலை, அப்படி இறந்துட்டா அவன் கதி என்ன கதின்னு கேட்குறான் அர்ஜுனன். நியாயமான கேள்வி தானே? நம்மளுக்கே தோணுது, நம்மெல்லாம் வந்திருக்கோம், நம்ம இப்போ ஞானத்தை அடையாமல் இறந்துட்டா நம்ம கதி என்ன ஆகுறது? ஞானம் அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சிட்டா பரவாயில்ல, ஞானத்தை அடையாமல் இறந்துட்டா நம்ம கதி என்ன கதி? அகதியா? அகதின்னு அர்த்தம் கதி இல்லாதவன்னு அர்த்தம். அதோ கதி தான் அகதி. அகதின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த நாட்டில் கதி இல்லாமல் வந்தவனுக்கு பேர் தான் அகதின்னு பேர். அது மாதிரி கதி இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஞானத்திலும் நிலை பெறவில்லை, ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையும் அடையவில்லை, உலக சுகத்திலும் ஈடுபட்டு உலகத்திலிருந்து விலகிட்டான், அவனுடைய கதி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பொதுவாக நம்ம ஒரு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும். 3 விதமான மனிதர்கள் இருக்கு அந்த உலகத்தில். ஒன்று சாதாரண மனுஷன், எல்லாரும் 100,00,000க்கு 99,999 பேர் எல்லாம் சாதாரண மக்கள் தான். பிறகு ஞானி, யாரோ ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை ஆகிட்டான். இன்னொருத்தன் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கான், ஞானத்தையும் அடையலை, ஞான நிஷ்டையும் அடையலை, ஆனால் அந்த முடிவு பெறாமல் இறந்துடுறான். யோக பிரஷ்டன்னு பேர். அந்த யோகத்தில் முழுமை பெறாமல் இறந்து விட்டவன், அவன் 3 பேர். இந்த 3வது ஆளத்தையும் கேட்குறான். யார்? இதான். முதல்ல சாதாரண மனுஷனை பற்றி கேட்கல, ஞானியை பற்றி கேட்கல. இந்த யோக பிரஷ்டனுடைய கதி என்ன? சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ரொம்ப புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, பாவம் பண்ணால் நரகம் இல்லை வேறு பிறவி. புண்ணியம் நிறைய பண்ணால் ஒன்று சொர்க்கம் அல்லது மனித பிறவி கூட நல்ல பிறவி கிடைக்கலாம். சொர்க்கத்தில் புண்ணியம் தீர்ந்த பிறகு அதை திருப்பி மனுஷனாத்தான் பிறப்பாங்கிறது நியதி கிடையாது. சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையில் புண்ணியம் எவ்வளவோ பெண்ணி சொர்க்கத்துக்கு போனால் கூட சொர்க்கத்தில் அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே அடுத்த பிறவி மனித பிறவிங்கிறது நிச்சயம் கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறாங்க. மனித பிறவி இல்லாட்டி ஞானம் அடைய முடியாது, தேவர்களாலையும் ஞானத்தை அடைய முடியாது. ஏன் வச்சுக்கோங்க, தேவலோகம் போனாலும் அங்கே ஞானத்தை அடைய முடியாது, மோட்சம் கிடையாது. புண்ணியம் தீர்ந்த உடனே மீண்டும் வந்து தான் ஆகும், அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. தேவலோகத்துக்கு திரும்பி வரணும். இது சாதாரண மனிதன் புண்ணியம் செய்து சொர்க்கம் போனால் புண்ணியம் தீர்ந்தவுடன் வந்து விடுவான், என்ன பிறவின்னு தெரியாது. நரகத்துக்கு போனாலும் பாவத்தை அனுபவித்து தீர்ந்த பிறகு அடுத்து பிறப்பான், அது என்ன பிறவின்னு தெரியாது. இல்லை வேறு மிருக ஜென்மம் ஏதாவது ஒரு ஜென்மம் எடுத்தாலும் பாவம் தீர்ந்த பிறகு அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது. ஏன்னா மொத்த பாவ புண்ணிய கூட்டம் கடவுள் கம்ப்யூட்டரில் இருக்குது. அவர் எதை எப்போ வெளிப்படுத்துகிறாரோ அந்த பிறவி தான் நம்மளுக்கு கிடைக்கும். மனித பிறவிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு நிச்சயம் இல்லை. சொர்க்கத்துக்கு கூட போகலாம், ஆனால் அதுக்கு பிறகு என்ன பிறவிங்கிறது நிச்சயம் இல்லை. இது சாதாரண மனிதருடைய நிலை. பிறகு ஞானி, ஏன்னா அந்த பிறவிங்கிறது டோட்டல் செஞ்சு இருக்கிற எவ்வளவுன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாது. குறுப்பாக இருக்குமா, கூட்டம் கூட்டமாக, அதில் ஏதோ ஒன்று எடுத்து வெளியே விடுவாராம் பகவான், அதான் பிறப்போங்கிறார். இந்த ஞானி எப்படின்னா, இவன் ஞான நிஷ்டை அடைஞ்சதுனால அவன் இறந்த பிறகு பிறக்கவே மாட்டான், மீண்டும் பிறக்க மாட்டான். சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. இல்லை சிவனுடைய திருவடியை அடைந்து விட்டார், இல்லை விஷ்ணுவனுடைய அந்த பரவல் அங்கே போய் அடைஞ்சிட்டாருங்கிறதும் கிடையாது. அங்கே போனால் அங்கே எவ்வளோ நாளைக்கு இருப்போம்? ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன். நான் இப்போ சிவலோகம் போயாச்சு, அங்கே போய் எவ்வளோ நாள் இருக்கிறது?
அவர் முகத்தையே பார்த்துட்டு போர் அடிச்சிடாரா? சுந்தரர் கூட திரும்பி வந்தாரா இல்லையா? இவனுக்கு எந்த லோகமும் இல்லை, இவன் சமஷ்டியில் கலந்து விடுவான், இவனுக்கு பிறவி என்பதே இல்லை. இது ஞானியினுடைய நிலை. இவன் பிறக்க மாட்டான், எந்த லோகத்துக்கும் போக மாட்டான். இது ரெண்டு பிடி. இந்த யோக பிரஷ்டன்கிறவன் ஞானத்தை அடையணும், கடவுளை அடையணும், மோட்சத்தை அடையணும் முயற்சி பண்ணி வர்றான். ஆனால் சாதனையை முழுமையாக செய்ய முடியலை. ஏதோ தடைகள்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகி அதனால் இவன் என்ன பண்ணுற, அந்த சாதனையை முழுவ செய்ய முடியல. சரி, பாவம் பண்ணியிருக்கானா? பாவம் பண்ணலை. ஏன்னா பாவம் பண்ண அந்த வாழ்க்கைக்கு வரமாட்டான். புண்ணியமும் அதிகமாக பண்ணலை. ஏன்னா புண்ணியத்தில் அவன் விட்டுட்டுத்தேன். இது ஒரு பெரிய புண்ணியம். இந்த சாஸ்திரம் கேட்குறது, தியானம் பண்ணுறது, கடவுள் வழிபாடு ஒரு புண்ணியம். பிறகு உலக விஷயங்களை வேறு புண்ணிய கர்மங்களையும் அதிகமாக விட்டுட்டான். இந்த சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஞான நிஷ்டை இல்லாததுனால பிறவி இல்லைன்னு சொல்ல முடியாது, பிறவா நிலை கிடையாது. ஏன்னா அவன் திருப்பி பிறந்து ஆவான். பிறகு இந்த சாதனையில் வீழ்ச்சி அடைஞ்சதுனால அவனுடைய கதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அவனுக்கு கதி அதோ கதியான்னு சொல்லும்போது அதுக்கு 3 பலன் சொல்கிறார். ஒன்று, அவனுக்கு இந்த சாதனையை செய்ததாலேயே ஒரு பெரிய புண்ணியம் கிடச்சிருமா. இந்த ஆன்மீக நம்ம நினைக்கிறோம் பூஜை, ஜபம், தியானம் புண்ணியம், கோயிலில் வழிபாடு பண்ணுறது புண்ணியம். அதை விட புண்ணியம் எது தெரியுமா? சாஸ்திரம் கேட்குறது பெரிய புண்ணியம். தத்துவத்தை புரிய முயற்சி பண்ணுவதே பெரிய புண்ணியம்தான். பகவான் பின்னாடி சொல்ல போகிறார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் இதில் முயற்சி செய்கிறான்ங்கிறார். அப்படி முயற்சி செய்கிற யாரோ ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தன் தான் இதை அடைகிறாங்கிறார். 10 லட்சம் பேரில் ஒருத்தர் அடைகிறார். ஆனால் முயற்சி பண்ணுறதே ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தன். பூஜை பண்ணுறதை சொல்ல அவர். கும்பாபிஷேகம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி பார்த்து லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. வேதாந்தம் கேட்குறதுக்கு 10 பேர் வர்றது கஷ்டம், முடியாது. ஏன்னா இது இருக்கிறதுலே அதிக புண்ணியம். சாமி கிளாஸ் கால் சேர்க்குறீங்களா? தயானந்த சாமி ஒன்று சொன்னார். வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் தேனி ஆசிரமம் ஆரம்பிக்கும்போது துவக்க விழா, தேனி ஆசிரமம் அப்படி தான் திறக்கிறோம். துவக்க விழாவுக்கு வந்திருக்கும்போது அவர் சொன்னார், இந்த வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்க, அந்த பேரே தப்புன்ட்டார் டக்குன்ட்டு. ஏன்னா வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது, மற்றது அப்படியே ஹரிஜாண்டலாக பிரச்சாரம் பண்ண முடியும். வேதாந்தம் வெர்டிக்கல், யாரோ ஒருத்தர் சொல்லுவார், 2 பேர் கேட்பார், திருப்பி ஒருத்தர் சொல்லுவார், கேட்பார். இப்படி வெர்டிக்கலாக கொஞ்சம் பேர் தான் வர முடியுமே ஒழிய இதை பரப்புறதுங்கிறது கஷ்டம்ல. தத்துவ விஷயம் ரொம்ப அபூர்வம், ரொம்ப புண்ணியம் பண்ணாதே வர முடியும், இல்லாட்டி வரவே முடியாது. அதை அனுபவிச்சாதான் தெரியாது. அப்படி இவன் புண்ணியத்தை அடைகிறான், அவன் தான் உயர்ந்தவன்கிறார். பகவானே சொல்கிறார். சிலர் இந்த 12ஆம் அத்தியாயத்தில் பார்த்தா, கடவுளும் நானும் ஒன்று என்று தத்துவத்தை உணர்ந்தவன் எவனோ அவனே உயர்ந்த பக்தன் சொல்வார். 12ஆம் அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம், பின்னாடி இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம 7ஆம் அத்தியாயத்திலே கொஞ்சம் வரப்போகுது, அடுத்த அத்தியாயத்திலே கீதையில் பகவான் சொல்கிறார் இதெல்லாம். அப்போ அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும், முதல் பலன். 2வது பலன் என்னன்னா, இவனுக்கு அடுத்த ஜென்மம் கட்டாயம் வேறு ஜென்மம் கிடையாது. சொர்க்கத்துக்கு புண்ணியத்தினால், இந்த புண்ணியத்தினாலோட சொர்க்கம் கிடைக்கலாம் அவனுக்கு. அங்கே போய் சுகங்களை அனுபவிச்சுட்டு திருப்பி மனுஷனாத்தான் பிறப்பாங்கிற. ஒருவேளை சொர்க்கத்துக்கு போகாட்டாலும் இவன் அடுத்த பிறவி மனித பிறவி கட்டாயங்கிறார். இவனுக்கு அடுத்த பிறவி எந்த பிறவி நம்ம மற்ற பிறவிங்கிறது கிடையவே கிடையாது. ஒன்று சொர்க்கம் போயிட்டு மனித பிறவி, இல்லை சொர்க்கம் போகாமல் மனித பிறவி கட்டாயம். சாதாரண மக்கள் புண்ணியத்தில் சொர்க்கம் போனால் என்ன பண்ணுவாங்க, திருப்பி எந்த பிறவின்னு தெரியாது. சாதாரண மனிதன் புண்ணியம் பண்ணி சொர்க்கம் போவான் அவனும். ஆனால் அவன் சொர்க்கத்தில் புண்ணியம் முடிஞ்சவன் எந்த பிறவின்னு தெரியாது. இவன் புண்ணியத்தினால ஒருவேளை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சா கூட திருப்பி மனுஷ பிறவி தான் பிறப்பாங்கிறார். இவனுக்கு மனித பிறவி தான் கிடைக்கும். இது 2வது பலன். 3வது என்னென்னா, அந்த மனித பிறவியும் எப்படி அமையும் சொல்கிறார். மனுஷன் சும்மா மனுஷனாக பிறக்கிறது இல்லை. ஒன்று, ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்து அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே இவனுக்கு எப்படின்னா, அந்த வளரும் பொழுதே இவனுக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக வந்து
சிறு வயதிலேயே இதில் ஈடுபாடு வந்து அவன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் சென்ற ஜென்மத்தில் செய்த விட்டகுறை தொட்டகுறையை தொடருவான்கிறார். ஒரு சாதனை நிறைய பண்ணியிருப்பான். சில பேர் பாருங்கள், சின்ன வயசுலேயே ஞானம் வந்திருக்கு, வெறும் 80 வயசானாலும் வர்றதில்லை. கஸ்தாமலக்கியர் இவருடைய நம்ம சிஷ்யர், ஆதிசங்கருடைய சிஷ்யர், 8 வயசு ஊமையாக இருக்கார். ஆதிசங்கர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சங்கரர் படத்தில் 4 பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன பையனாக ஒருத்தர் இருப்பார், கஸ்தாமலக்கியர் பேர். அப்போ அவர் கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, எங்கள் மயம் பேச மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. பேசுனா என்கிட்ட கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாரு. யார்? சங்கரர் கேட்குறாரு. பேசுனா நீங்கள் வச்சுக்கங்கிற. நீ யாருன்னு கேட்குறாரு. நீ தத்துவமாக பாட்டு படிக்கிற சுலபம் சொல்கிறார். அது எப்படி திடீர்னு வரும் அவருக்கு? ஏற்கனவே சாதனை பண்ணி இறந்துருக்கணும். விட்ட குறை தொட்ட குறை தொடர்ச்சியாக வருது. அதனால் இந்த சாதனை தொடரும் விதத்தில் அவன் பிறப்பான். அல்லது ஞானியர் வீட்டில், ராமகிருஷ்ண பரமஹம்சர் செல்வேந்தர் வீட்டில் பிறக்கலை. அவங்க அப்பாவே பெரிய ஒரு நல்ல ஒரு சாதகர். அவர் ஒரு நேர்மையானவர். நம்ம சொல்கிறோம் மகாத்மா காந்தி தான் சத்தியம் பேசுறது. அவங்க அப்பா ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. ஒரு பொய் சொல்ல சொல்லி ஜமீன்தார் கம்பல் பண்ணுறாரு, ஊரை விட்டே துரத்துறாரு. வாழ்க்கையே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன்றார் ராமகிருஷ்ணனுடைய அப்பா. ஏழ்மையான குடும்பம் தான், ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய பண்புள்ள குடும்பத்தில் பிறந்து அந்த சாதனையை தொடருவான். இது யாருக்கு? சாதனைகள் செய்து கொஞ்சம் விட்டு போகிறான் பார்த்திங்களா, அவனுடைய வாழ்க்கை. இது யோக பிரஷ்டனுடைய வாழ்க்கைங்கிறார். இது மிக மிக அரிதுங்கிறார். இப்படி இந்த யோகி தவம் செய்து இப்படி வருவோன் உண்மையிலேயே மிக மிக மேலானவன்கிறார். சாஸ்திரங்களெல்லாம் நம்ம படித்து இந்த விஷயத்துக்கு இந்த சாதனைகள் செய்தும் யோகி மிக மிக உயர்ந்தவன். அதனால் நீ யோகி ஆவாயாக என்று இங்கே சொல்கிறார். அனைத்து யோகிகளிலும் எவன் சிரத்தையுடைய யோகியோ, என்னிடம் ஈடுபாடு கொண்ட உள்ளத்தால் என்னை வழிபடுகிறானோ அந்த யோகியே என்னால் மிகவும் உயர்ந்தவனாக போற்றப்படுகிறான். அப்போ இந்த விஷயத்தில் யோக பிரஷ்டன் எப்படி இருப்பான்? இந்த சாதனையை பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் நிச்சயம் மனித பிறவி, அந்த சாதனையின் தொடர்ச்சி கட்டாயம் இருக்கும், அந்த பலன் இவனுக்கு கிடைக்கும் சொல்லி முடிக்கிறார். இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்த கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல முகவரியாக சில கருத்து பார்த்தோம். பிறகு பகிரங்க சாதனை, பிறகு அந்தரங்க சாதனை, பிறகு தியான சொரூபம். தியான சொரூபத்தில் 2 தியானம் இருக்குது. ஒன்று ஞானத்துக்கு முன்னாடி, ஞானத்துக்கு பின்னாடி. தியான பலன் மனப்பக்குவம், மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு. பிறகு தியானத்துக்கு தடை என்ன? ரொம்ப கஷ்டம்னு பார்த்தோம். உலக விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு, விக்ஷேபமாக மனசு அலைபாயும் தன்மையுடையது தான். அதை நீக்கிறதுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வேண்டும். பிறகு வைராக்கியம் வேண்டும்னார். பிறகு யோக பிரஷ்டன், இவனுடைய நிலை என்ன? இறந்த பிறகு மீண்டும் மனித பிறவியை பிறப்பான். இது 6வது அத்தியாயத்தினுடைய சாரம். இது வரைக்கும் 6 அத்தியாயம் பார்த்து முடிச்சிருக்கோம். 6வது அத்தியாயம் நிறைவு பெறுது. அடுத்து 7வது அத்தியாயம். இந்த 6 அத்தியாயம் வரைக்கும் ஒரு டாபிக். அடுத்து 7வதுலேருந்து 12 வரைக்கும் ஒரு டாபிக். பிறகு 13லேருந்து 18 வரைக்கும் ஒரு டாபிக். இந்த 6 அத்தியாயத்தில் பார்த்த கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜீவ தத்துவம் பார்த்துருக்கோம். ஆத்மானா என்னன்னு 2வது அத்தியாயத்தில், 4வது அத்தியாயத்துலேயும் பார்த்துருக்கோம். அதை ஜீவ தத்துவம், ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, ஆத்மாவினுடைய தன்மை என்ன, அனாத்மாவினுடைய தன்மை என்னன்னு சொல்லி. பிறகு சுயமுயற்சி. எல்லாத்துக்கும் கர்மயோகத்துக்கு என்ன வேணும்? நாமதே முயற்சி பண்ணணும். தியானத்துக்கு என்ன வேணும்? சுயமுயற்சி. எதுனாலும் நம்ம இல்லற வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையை பற்றிலாம் நிறையா பார்த்தோம். அதுக்கெல்லாம் என்ன வேணும்? நம்மளுடைய முயற்சி முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிறகு கர்மயோகத்தை முக்கியமாக சொன்னார் இந்த முதல் 6 அத்தியாயத்தில். முதல் அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்? போர்க்கள அணிவகுப்பு, அதுக்கு பேர் அர்ஜுன விஷாத யோகம். இந்த 6 அத்தியாயத்தை திருப்பி சுருக்கமாக சொல்லிடுறேன். போர்க்கள அணிவகுப்பு பார்த்தோம். அர்ஜுனனுக்கு வந்த பற்று, கவலை, மயக்கம், ராகக சோகக மோகக. இது முதல் அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு. 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், ஆத்ம தத்துவத்தை பற்றிய தலைப்பு. அங்கே ஞான யோகம், ஆத்ம அனாத்ம விசாரம். அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றான்.
இந்த ஞான யோகத்தை பெறுவதற்கு என்ன தகுதி வேண்டும் சொன்னார். தகுதியை பற்றி சொல்லி பிறகு ஆத்ம அனாத்ம தத்துவத்தை சொன்னார் 2வது அத்தியாயத்தில். அந்த ஆத்ம அனாத்ம தத்துவம் புரியலைன்னா கர்மயோகம் பண்ணுங்கன்னாரு. கர்மயோகம் பண்ணி ஆத்ம அனாத்ம தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா ஞானி ஆயிடுவான். அவனை பற்றி அவனுடைய யோக பிரஷ்டன் அவனுடைய நிலையை பற்றி சொன்னார். ஞான பலன் சொன்னார். அதில் பிறகு 3வது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது 2 விதமான சாதனைகள், 2 விதமான வாழ்க்கை முறை, கர்மயோகம், ஞான யோகம். கர்மயோகம்தான் சிறந்தது, ஞான யோகம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட கர்மயோகம் சிறந்தது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கர்மயோகம், துறவிகளுக்கு ஞான யோகம் பிரதானம். யாராக இருந்தாலும் 2 சாதனை செய்யணும். சித்த சுத்திக்கு கர்மயோகம், மோட்சத்தை ஞானத்தை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு ஞான யோகம். இப்படி 2 விதமான சாதனைகள் சொல்லி பிறகு இந்த கர்மயோகத்திற்கான தடை, ஆசை, கோபம், இதெல்லாம் கர்மயோகம் செய்கிற தடைன்னு சொல்லி அதை நீக்கிறதுக்கு உபாயத்தையும் சொன்னார் 3வது அத்தியாயத்தில். 4வது அத்தியாயத்தில் அவதார தத்துவம் பார்த்தோம். கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் பார்த்தோம். ஞான கர்ம சந்நியாச யோகம், அறிவினால் செயலை துரத்தல்ங்கிற ஒரு தலைப்பு. செயலை விடுறதில்லை. சன்னியாசி செயலை விட்டுட்டு போயிடலாம், இல்லறத்தில் இருக்கிறவங்க செயலை விட முடியாது. ஆனால் செயல் செஞ்சுக்கிட்டே எப்படி செயல் செய்யாமல் இருக்கிறது, செயல் செய்து கொண்டே அந்த செயலுடைய தாக்கம் நம்மளை தாக்காமல் எப்படி இருக்கிறது, அதுக்காக ஞான கர்ம சந்நியாச யோகம்னு சொல்லி அதில் பலன் என்ன கிடைச்சது, மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம் சொல்லி 3 விதமான நாசத்தை பற்றி பார்த்தோம். 5வது அத்தியாயத்திலையும் இந்த 3வது அத்தியாயத்தில் பார்த்த கருத்து அப்படியே 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனைகளை சொல்லி துறவரம் உயர்ந்ததாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஏற்றது அல்ல அப்படின்னு துறவரவியல், அது சன்னியாசிங்கிற தலைப்பே சன்னியாச யோகம்தான். ஆனால் அது சன்னியாசம் எல்லாத்துக்கும் ஏற்றது இல்லைங்கிற கருத்தை தான் அங்கே மெயினாக சொன்னார். அங்கேயும் ஞான பலன், ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு சொல்லி 5 அத்தியாயத்தை முடித்தார். 6வது அத்தியாயத்தில் நாம் இப்போ பார்த்தது பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை, தியான சொரூபம், தியான பலன், தியானத்திற்கான தடையும் அதை நீக்க உபாயமும், யோக பிரஷ்டனின் நிலைன்னு சொல்லி இந்த 6 அத்தியாயத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்பில், நாளைக்கு வகுப்பில் 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கலாம். ஞான விஞ்ஞான யோகம். இந்த 7லிருந்து 12 வரைக்கும் கடவுள் விஷயம் வரப்போகுது. இறை தத்துவம், அங்கே ஆத்ம தத்துவம், இங்கே இறை தத்துவம். இந்த உலகத்தில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று நான் இருக்கேன், இன்னொன்று கடவுள் இருக்கார், இந்த உலகம் இருக்குது. அந்த இறை தத்துவத்தை சொல்லும்போது உலக விஷயம் சேர்ந்து வந்துடும், எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதில் இப்போ நம்மளை பற்றி பார்த்துருக்கோம் அதிகமாக. இனி கடவுளை பற்றிய விஷயங்களை இனி அடுத்த 6 அத்தியாயம் அதிகமாக பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுடைய முயற்சி, நாம் செய்கிற சாதனைகள்லாம் சொன்னார். கர்மயோகம், ஞான யோகம்லாம் சொல்லிட்டு வந்தார். இனி அடுத்து என்ன, இறைவனை அதை இறை தத்துவத்தை சொல்லும்போது பக்தியை பற்றி சொல்லிடுவார். கடவுளை எப்படி வழிபடுறது, இறைவனுடைய அனுகிரகத்தை பற்றி சொல்லிடுவார். அங்கே இறை தத்துவம், இறைவனுடைய அனுகிரகம், அதற்காக பக்தி யோகத்தை பற்றி இந்த 6 அத்தியாயத்தில் வரும். இங்கே கர்மயோகம் பிரதானம், அடுத்த 6 அத்தியாயத்தில் பக்தி யோகம் பிரதானமாக இருக்கும். கடவுளின் அனுகிரகம் எப்படி தேவைன்னு இருக்கும். இங்கே சுயமுயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, கடவுள் அனுகிரகம் வேணும்னு சொல்லுவார். கடவுள் அனுகிரகம் வேணும்னா கடவுளை பற்றி தெரியணும். அப்போ கடவுள் தத்துவத்தை பற்றி சொல்கிறார். இது அடுத்து வரக்கூடிய 6 அத்தியாயங்களில் வருது. அதை நம்ம நாளைக்கு 7வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.